வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சிபிஐ கிட்ட வழக்கு போயிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இடையில சிபிஐ விசாரணை வேண்டும், குதிரை பேர ஊழலுக்கு எதிராக அப்படின்னு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி 35 கோடி ஒரு எம்எல்ஏ கொடுத்துட்டாங்களாம்ப்பா, திமுக எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நேத்துல இருந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி சில பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி 2 நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம்ப்பா. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள்லாம் விலைக்கு வாங்குறாங்களாம், மோசமான ஆட்சி நடத்திட்டு திமுக இப்படி செய்யலாமா அப்படின்னு பொங்கி இருக்கிறாங்க தற்கொலைகள். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளவு ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு ஆட்சியை பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு அரசியலவே நான் பார்த்ததில்லை. பேரம் பேசி கட்சியை உடைச்சு தான் கட்சியோட சேர்த்துக்கிட்டு எல்லா ஊழல்வாதிகளையும் ஊழல் குற்றம் செய்து வழக்கு நடந்துட்டு இருக்கு, சிபிஐ வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த குற்றவாளிகளை தன்னோட சேர்த்துக்கிட்டு கூச்சமே படாம எதிர்கட்சிகள் மேல பழிய போட்டு வழக்கம் போல தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தற்கொலை கும்பலை இப்பதான் நாங்க பாக்குறோம். இதுல 2 நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. ஒன்னு அதிமுக திமுக கூட்டணி, இது கிளப்பி விட்டதே ஆதவர்ஜுனா. இந்த விஷயத்தை கிளப்பி விட்டு பேசு பொருளாக்கி எல்லாரையும் பேச வச்சது ஆதவர்ஜுனா. எப்படி? அவங்க தான் ஊடகங்கள் வச்சிருக்காங்களே, 35,000 வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் ரூட்ன்ற ஒரு மீடியா, வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற ஒரு மீடியா, இதெல்லாம் வச்சு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட போதும், அவனுக்கு 2,500 ரூபாயை கொடுத்து போஸ்ட் போட வைக்கிறது. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ற அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா சமூக வலைத்தளத்துல அவங்களுக்கு 25,000 இருந்து 1 லட்சம் வரையும் காசு கொடுத்து இந்த வேலைகளை ஆதவர்ஜுனா பார்த்தார். ஆக அதிமுக திமுக ஒன்னு சேர்ந்தோ இல்லையோ, இந்த நரேட்டிவை செட் பண்ணி திசை திருப்பி விட்டது ஆதவர்ஜுனா என்கிற கிரிமினல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது. இது ஏன் முக்கியமா நேத்து கிளப்பி விட்டாங்க, 4 பேரை கைது பண்ணாங்க அப்படின்னா, பெரிய அளவுல பேசு பொருளாயிருச்சு. அதிமுக கட்சியை உடைச்சு, அமமுகவை உடைச்சு, திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை உடைச்சு தன்னோடு சேர்த்துக்கிட்டு தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்திக்கிற ஒரு முயற்சியை எடுத்து அதுல சக்சஸ் ஆகும் போயிட்டு இருக்காரு விஜய். இதை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வெக்கம்லே ஆரம்பிச்சிட்டார் விஜய். கொஞ்சம் கூட தன்மானம் இல்லையா, நேர்மையான அரசியல் இல்லையா, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த நரேட்டிவை செட் பண்ணி திசை திருப்புங்கப்பா, இல்லைன்னா நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு எப்படி திசை திருப்பினாங்க? 35 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏவை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதனால திருநாவுக்கரசர் ஒருத்தரை நாங்க கைது பண்ணிட்டோம். கூச்சமே இல்ல. நீங்க பண்ண எல்லா தப்பையும் மக்கள் கேள்வி கேட்ட உடனே அப்படியே லெப்ட்ல திருப்பி விடுறீங்க, வெக்கமே இல்லாம. சரிங்க, நான் என்ன சொல்றேன்னா, யார் இந்த திருநாவுக்கரசு? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுதான் கருத்து கணிப்பெல்லாம் சொன்னவர். கருத்து கணிப்புல இவர் யார் பக்கம் நின்னாரு? விஜய் பக்கம் நின்னாரு. கருத்து கணிப்புல யார் பக்கம் நின்னாரு? அண்ணாமலை பக்கம் நின்னாரு. அண்ணாமலைய விஜயும் தான் அறுத்து தள்ளிடுவாங்கன்னு சொன்னவர் இவர். இவர் எப்படி போய் திமுக சார்பா பேசினாரு தெரியலங்க. உங்க கூட இருக்கிறவங்க எப்படி போய் திமுக சார்பா உங்க எம்எல்ஏவை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாரு, 35 கோடி கொடுக்குறேன்னு பேசியிருப்பாரு. சரி, நீங்க யோகியர்கள் தானே, இந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுங்க, கோர்ட்ல கேஸ வழக்க பதிவு பண்ணுங்க. இதுல என்ன தெரியுங்களா, கூட இருக்கிறவங்க 2 பேரை கிளப்பி விட்டு இந்த ஜனநாயகன் படத்துக்கு செஞ்சாங்கல்ல, ஒரு ஆளை பலி கொடுத்தாங்களே, எடிட்டரை பலி கொடுத்துட்டு இன்னைக்கு கேஸெல்லாம் இல்லைன்னு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் யோகி என்ன நாடகத்தை செட் பண்ணி ஜெயிச்சுட்டு வெளியே வந்தாங்கல்ல, அதே டிராமா தான் இன்னைக்கு. தான் கூட இருக்கிறவங்களே கிளப்பி விட்டு தன்ட்ட ஆதாரம் இருக்கிறது, ஆட்சி உங்க கையில இருக்குல்ல, நீங்க எந்த ஆதாரத்தையும் செட் பண்ணலாம்ல, அதனால தன்ட்ட ஆதாரம் இருக்கிறதாகவும் ஆட்சியே நம்ம கையில இருக்குன்ற பேர்ல யார் மேல காண்டு? செந்தில் பாலாஜி மேல காண்டு. கரூருக்கு அடுத்து செந்தில் பாலாஜி இல்லாத போதான் நான் வருவேன், அதுக்குள்ள செந்தில் பாலாஜியை கைது பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காராம். செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதுன்னா அவ்வளவு பயம். விஜய் சும்மாவே தொடர்நடிகையா இருப்பாரு. அதுல செந்தில் பாலாஜி மாதிரி களப்பணி செய்யறவங்க முன்னாடிலாம் நிக்க கூட முடியாது விஜய் எல்லாம், சரிங்களா? அதுல செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார்ன்றவரை அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 3 பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க. இந்த 35 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. 2016 வெறும் 9 சீட் இருந்தா போதும், 9 எம்எல்ஏக்கள் கையில இருந்தா போதும், ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் திமுக, சரிங்களா? வெறும் 9 சீட்டு, 109 சீட்டு. நீயாவது 108 தான் கையில வச்சிருக்க.
ஆட்சி அமைக்கிறதுக்கு 108 தான் கையில வச்சிருந்தேன். ஆனா போன 2016ல 109 திமுக கூட்டணி கையில வச்சிருந்துச்சு. யாராவது 9 பேர் அவங்க கழட்டி தூக்கி இருந்தாங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கும் அதை செய்யல. இந்த முறை 2026க்கு ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன? நாங்கள் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம். ரொம்ப தெளிவு பண்ணிட்டாரு. அப்புறம் ஏப்பா 30 நாள் ஆட்சிக்கு அவ்வளோ, 3 மாசத்துல ஆட்சிக்கு அவ்வளோ? ஏன்னா நீங்க அந்த கோமாளி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கோமாளித்தனம் தான் உங்க ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்ற சூழலை உருவாக்குது. கரண்ட் போச்சா யாராவது கவலைப்பட்டாங்களா? இல்ல. நடுராத்திரி 10 மணி போச்சுன்னா 12 மணி, 1 மணி, 2 மணி வரையும் மக்கள் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் தண்ணிக்கு ரோட்டை மறிச்சு உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு 4 நாளா தண்ணி வரல, 5 நாளா தண்ணி வரல, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, 1 மாசமா நாங்க வீட்டை காலி பண்ண போறோம். நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் தண்ணி பிரச்சனையை வச்சு. மக்கள் அங்க தத்தளிச்சு போய் ரோட்டை மறிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நிர்வாக திறனே கிடையாது. சரி, இதுதான் பிரச்சனைனா ஆட்சிக்கு வந்தோடனே நிர்மல்குமார்லாம் வாய்க்கிலேயே பேசுறாரு. வெக்கமே இல்லாத நிர்மல்குமார் வாய்க்கிலேயே பேசுறாரு. வர்ற அடுத்து அவருடைய துறையில ஹார்ட் டிஸ்க் 18 ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போயிட்டாருங்க. உங்க ஆட்சி லட்சணம் அப்படி. போய் பார்த்தா 40 டிஸ்க கையில வச்சிருக்கான். கேட்க நாதி இல்ல, என்ன இருந்துச்சுன்னு தெரியல, யாரு கலவானா என்ன ஏது பிரச்சனை ஒண்ணுமே வெளியே தெரியாது. அவ்வளவு நிர்வாக திறமையான ஆட்கள். இது போதாதாங்க, எங்க பார்த்தாலும் கொலைங்க, 200க்கும் மேற்பட்ட கொலை. எங்க பார்த்தாலும் கொள்ளை, புது புது ஆட்கள் வந்து கொள்ளையடிக்க வர்றான். எங்க பார்த்தாலும் குழந்தைங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. பெரிய பெண்கள் நெருக்கி 60-70க்கும் மேற்பட்ட பெண்கள் 40 நாள்ல பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில நாங்க யோகியமா ஆட்சி நடத்துறோம்னு விஜய் சொல்றாரு? விஜய் கூட இருக்கிற அல்லக்கைங்க சொல்லுதுங்க. நான் கேக்குறேன், இத பார்த்தா தெரியல? மக்கள் ஏண்டா போட்டோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்தாலே தெரியல உங்க ஆட்சி ரொம்ப நாளைக்கு நடக்காதுன்னு. இதுல எப்படி அவருக்கு தெரியும்? அப்பனா அவர் குதிரை பேரம் பேசுறாருன்னு. இவனுங்க குதிரை பேரம் பேசுறானுங்க. சோபா செட்டு மாடலு காசை கொடுத்து எல்லாத்தையும் வளைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதுவும் குறிப்பா அதிமுக ஊழல்லே தலைச்சு போன ஒரு குரூப் உன் கட்சிக்கு எதுக்கு வருது? ஏன்னா செழிப்பா இருக்கலாம்னு வருது. நீங்க தான் மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கும் ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்க லட்சக்கணக்கான அள்ளுனவனாச்சே. எந்த போஸ்டிங் போடணும்னாலும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாலும் ஆச்சே. சாதியா தலித்துகளை 2ஆம் பட்சமா பார்த்தவங்களாச்சே. அப்போ உங்க லட்சணம் தான் ஊருக்கே தெரியுதுல வெளிச்சமா. இதுல மதுரையை சேர்ந்த ரமேஷ்ன்ற ஒரு ஆளு, அதாவது சங்கி, அந்த ஆள் என்ன மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு உச்ச நீதிமன்றத்துலனா, இவங்க ஆட்சி குதிரை பேர ஆட்சியா இருக்கு. அடுத்த கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி வாங்கி கட்சியில சேர்க்கிறாங்க. ஏங்க அவங்களா வந்து சேர்றாங்கன்னா, ஒரு கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு அதிமுக, 2 பிரிவா நிக்கும் போது ஒரு பிரிவை நீங்க போய் சந்திச்சீங்களே, ஏன் ராத்திரியோட ராத்திரியா சந்திச்சு அவங்கள வந்து ஓட்டு போட சொல்றீங்களே, ஏன் அமமுக எம்எல்ஏவை ராத்திரி கார்ல வச்சு கையெழுத்து வாங்கின வீடியோவை நீங்களே போட்டீங்களே, ஏன் இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இல்லையா? இதுக்கு பின்னாடி சோஃபாவுல பணம் கடத்தலையா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சங்கி, மதுரை சங்கிராம் ரமேஷ்ன்ற ஒரு சங்கி நிறைய வழக்கு போடுவாப்ல. அந்த சங்கி தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கு. என்னவா, இங்க குதிரை பேர ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, அடுத்த கட்சிக்காரங்களை எல்லாம் காசை கொடுத்து வாங்கி உள்ள கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், விஜயை சிபிஐ விசாரிக்க வேண்டும், விஜய் மீது வழக்கு போட்டு சிபிஐ விசாரிச்சு இங்க நடக்கிற குதிரை பேரத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காப்ல. விஜய கைது பண்ணி விசாரிங்கன்னு இருக்காப்ல. என்ன பண்ண போறீங்க? ஊர்ல இருக்க கட்சியை பூரா உடைச்சு கூட்டு சேர்ப்பீங்க. ஆனா கூச்சமே இல்லாம திமுக மேல ஒரு செட்டிங்கா ஒரு பொய்ய பரப்புவீங்க. இதுல உங்க கூட சொம்படிச்சிட்டு இருந்த ஒரு புரோக்கரா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசன் ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவன் வந்து பேசினா 35 கோடி கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு ஒரு பொய்ய கிளப்பி விடுவீங்க. ஏங்க சம்பந்தமே இல்லாத உங்க கூட இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு யாராவது பஞ்சாயத்து பண்ண அனுப்புவாங்களா? அவ்வளோன்னு மூளை இருந்தா எப்படி எல்லாம் பொய்ய சொல்லி நம்ப வைக்கலாம் அப்படின்னு பேசுறீங்க. எனக்கு ஊடகங்கள் மேல ஒரு கோவங்க. நீங்க எல்லாம் ஊடகமே நடத்துறீங்களா? விஜய் நிற்கிறாரு, விஜய் பண்ணு விளையிட்டாரு, விஜய் குளிச்சுட்டாரு, ட்ரெஸ் மாத்திட்டாரு, செருப்பு மாட்டிட்டாரு, வண்டியில ஏறிட்டாருன்னு போட தெரிஞ்ச உங்களுக்கு ஆட்சி இவ்வளவு அலங்கோலமாக சட்ட ஒழுங்கு சிக்கலா இருக்கிறத பேசுறது கூட முதுகெலும்பு இல்லையே ஊடகங்களுக்கு. சரி, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல,
நீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை முறை அதிமுகவை உடைச்சு, பல கட்சிகளை உடைச்சு, அமமுக உட்பட பல கட்சிக்காரங்களை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ஹெட்லைன்ல போட தெரியல. 35 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் திமுகன்னு போட தெரியுதே. இப்போ ஒரு நியாயமா உங்களால நிக்க முடியலையே. நீங்க இதையும் அப்படி போட்டிருக்கணும், இதையும் அப்படி போட்டிருக்கணும். ஆனா ஒரு பக்கமா நிக்கிறீங்களே, அப்ப நிறைய காசு ஊடாடுதுன்றத புரிஞ்சுக்கலாமா? இப்ப திமுக போய் ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. இங்க குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட வழக்கம் போல போனாங்க. ஏன் நீங்க எல்லாம் போனீங்களே ஆளுநர்கிட்ட, பெண்களை காப்பாத்துறதுக்கு ஒன்னே போய் அழுதாரு. அப்ப நீங்க போனா அது ஆட்சிக்கு எதிராக நேர்மையா போய் நிக்கிறீங்க. ஆனா திமுக போனா ஒப்பாரி வைக்குது, அழுகுது. யார் ஒப்பாரி வைக்கிறா? மேடதோறும் விஜய் தான் ஒப்பாரி வச்சாரு, மேடதோறும் விஜய் தான் கதறினாரு. நீங்க தான் பொய்ய கட்டமைச்சிட்டு மாட்டிக்க கூடாதுன்னு கதறி கண்ணீர் விட்டு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. அதுல 2 இடம் நிர்மல்குமார் ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தாரு. 30 நாள் ஆட்சி போயிருந்தாரு, 30 நாள்ல ஸ்டாலின் பெரும் தலைவர் ஆயிட்டாரா, பெரும் ஆளுமை ஆயிட்டாரா? அடிச்சு சொல்றேன், உங்களை போல தற்கொலைகள் முன்னாடி அவரை பச்சா ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியும். பார்த்து அவ்வளவு வேலைகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு. நீங்க குறுக்கு வழியில பாஜகவோட உதவியோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னமும் குறுக்கு வழியில லாட்ரி குரூப்போட காசு பணத்தை வச்சுக்கிட்டு எதையும் செய்யலாம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா கழட்டிக்கிட்டு விட்டுருவாங்க. ஞாபகம் வைங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்ய முடியாதவர் பெரிய ஆளுமை ஆயிட்டால. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனமா விடணும். நிர்மல்குமார், நீங்க எல்லாம் தகுதியே இல்லாதவர், அதுக்கு தகுதியே இல்லாதவர். வார்த்தையை ரொம்ப கவனமா விடுங்க. அதான் நிர்மல்குமார் சொல்றாப்ல, ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாப்ல. எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்ட நிர்மல்குமார் யாரு? 56,000 கட்சி மாறினவர். RSSல இருந்து பிஜேபிக்கு வந்து, அதிமுக போய் தாவேக்காக்கு வந்த கொள்கை சீலர். வெக்கமல்ல? சரி, இருக்கட்டும். அது பத்தாதுன்னு ஹத்ரா ஞாபகம் இருக்குங்களா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித்து வீட்டு குழந்தைய 4 பேர் ரேப் பண்ணானுங்களே, அந்த கேஸ்ல குற்றுயிரும் கொலையுருமா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வீடியோ எடுத்து அதை வெட்டி ஒட்டி இந்த குழந்தைக்கு எதிராகவே பரப்பிய கேவலமான ஒரு ஆள் தான் இந்த நிர்மல்குமார். நிர்மல்குமார் மேல பல வழக்குகள் இருக்குங்க, அத்தனையும் அவதூறு வழக்கு. இவர் சொன்ன பொய்களுக்காக அவர் மேல போடப்பட்ட வழக்கு. இவர் தான் யோகிய சீலர். வெக்கமா இல்லையா மிஸ்டர்? மின்சாரத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹார்ட் டிஸ்க் ஒருத்தன் திருடிட்டு விடுறான். இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒழுங்கா ஆட்சி நிர்வாகம் செய்ய வக்கு இல்ல, வெக்கம் இல்லை உங்களுக்கு? வந்து வெளியே நின்றுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வெக்கம் இல்லையான்னு கேட்குறீங்க நீங்க எல்லாம். இல்லை, எனக்கு விஜயை பார்த்து கேட்கணும். நிர்மல்குமார், அப்புறம் வந்து ஆதவர்ஜுனா மாதிரியான அல்லு சில்லு 56 பேரவையை வச்சுக்கிட்டு, அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, போலியான செய்திகளை பரப்பிக்கிட்டு, முன்னால் இருந்த தலைவர்களை பார்த்து வெக்கமா இல்லையான்னு வெக்கங்கட்ட நீங்க கேட்கறது புரியவே இல்லை. சொந்த குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டு ஜாலியா இருக்கிற ஒரு முதலமைச்சர், இங்க அமோனியா வாயில 16 பேரும் மரணம் அடைஞ்சு பிழைக்க வந்த பெண்கள், வெளி மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளிகளா பிழைக்க வந்த பெண்கள் உயிரை விட்டாங்க. 16 பேர் செத்துட்டாங்க. ஆனா பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தன் தோழியோடு 12 மணிக்கு வெட்டிட்டு இருந்தீங்க கேக்கு. உங்களுக்கு வெக்கமாலையான்னு கேட்கத்தான் நிமிஷம் ஆயிரும். அது மட்டும் இல்லைங்க, அதை கொஞ்சம் பேர் ஏன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே சட்டையை தூக்கி வெளியே போட்டு வர்றீங்களே கூச்சப்படாம. இல்ல, ஆனா விஜய் பார்த்து கேட்கிறேன், 7 ஆணவ படுகொலைகள், 7 ஆணவ படுகொலைகள், 60-70க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவுகள், 200க்கும் மேற்பட்ட கொலைகள். இந்த 40 நாள் சாதனை, 40 நாள் சாதனை அது அண்ணன் விஜயினுடைய ஆட்சியில் நடந்த சாதனை. ஊழல்வாதிகளை அப்புறம் மொத்தமா கட்சியில சேர்த்துக்கிட்டு சாதனை பண்ணியிருக்காரு. பாஜகவுக்கான ஒரு ஆட்சி அமைச்சிட்டு அவங்க கொடுத்த அத்தனை இதுலையும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை மொத்தமா படுகொலிக்குள்ள தள்ளுறதுக்கு எல்லா உள்ளடி வேலையும் பார்த்துட்டாரு. இதுக்கே வெக்கப்படல இந்த கும்பல். தமிழ்நாட்டை உயர்த்தி பிடித்து முதல் இடத்துல பொருளாதாரத்தை கொண்டு வந்தாரு. எதுக்கு வைக்கப்படணும்? 11.69% வளர்ச்சியை காட்டினாரு. எதுக்கு வைக்கப்படணும்? பெண்கள் கல்வியில முதல் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாரு. எதுக்கு வைக்கப்படணும்? பெண்களுடைய பொருளாதாரத்துல முதல் இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. எதுக்கு வைக்கப்படணும்? இதெல்லாம் தாண்டி தனி மனித வருமானத்துல தமிழ்நாட்டை முதல் இடத்துக்கு கொண்டு வந்தாரு. எதுக்கு வைக்கப்படணும்? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை பாதுகாத்ததோடு மருத்துவ கட்டமைப்பை புதுசா உருவாக்கி போக்குவரத்து அது இதுன்னு உருவாக்குனாரு. எதுக்கு வைக்கப்படணும்? 36க்கும் மேற்பட்ட தொழிற்பூங்காக்களை உருவாக்கி 37 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குனாரு. எதுக்கு வைக்கப்படணும்? எதுக்குங்க வைக்கப்படணும்?
சிறுபான்மை குழந்தைகளுக்கும் தலித் குழந்தைகளுக்கும் மேற்படி படிக்கணும் 36 லட்சமா அரசு உதவித்தொகையை கொடுத்து வெளியே அனுப்புனாரே. 60 லட்சம் தலித்துகளுக்கு காசை கொடுத்து நீங்க தொழில் பண்ணுங்கன்னு சொன்னாரே. இவர் ஏங்க வைக்கப்படணும்? நடுராத்திரி கேக்கு வெட்டுன்னு நீங்க தாங்க வைக்கப்படணும். பொம்பளை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறவங்கள வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு நீங்க வைக்கப்படுங்க. உங்க நரேட்டிவ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. இது தமிழ்நாடு, அறிவு சார்ந்த பூமி. இருக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சுன்னா உங்களை தூக்கி கடாசிடுவாங்க, ஞாபகம் வைங்க.